சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் முருகார். 21வது வரி. கண்ணுதலால் தன் கருணை கண் காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடல் இறைஞ்சி விண்ணிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விலங்கொழியார் என் நிறைந்து எல்லை இல்லாதானே நின் பெரும் சீர் பொல்லாவினை ஏன் புகழுமாறு ஒன்றறியேன். இங்கே கண்ணுதலான் கண் கருணை கண் காட்ட வந்தெய்தி. கண்ணுதலன் தன் கருணையான கண், அதாவது நுதல் அப்படின்னா நெற்றின்னு பொருள். நெற்றிக்கண்ணன், முக்கண்ணன், திரியம்பகன், விருபாக்ஷன் என்றெல்லாம் சிவனார் அழைக்கப்படுகிறார். அப்படியாப்பட்ட சிவனார் நெற்றிக்கண்ணாகிய 3வது கண்ணினால் தன்னை வழிநடத்தி என்னுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துவார் அப்படின்னு ஒரு பொருள். இன்னும் விரிவான பொருள் பார்த்திங்கன்னா, புருவத்தின் கீழ் இருப்பவை மக்களுக்கு இருப்பவை போன்று 2 ஊனக்கண், சிவனுக்கு நடுநெற்றியில் இருப்பது ஞானக்கண். யோக சாஸ்திரம் சொல்லியுள்ள 6வது ஆதாரமாகிய ஆக்ஞா சக்கரத்தை இது குறிக்கிறது. ஞானக்கண் பரம்பொருளை காட்டுகிறது, ஊனக்கண் உலகை காட்டுகிறது. இகம் பரம் ஆகிய 2ஐயும் சிவனார் ஏக காலத்தில் பார்த்து கொண்டிருப்பதால் அவர் முக்கண்ணன் எனப்படுகிறார். சிவனாரது ஞானக்கண் ஜீவர்களுக்கு அருளை சொரிந்து அவர்களை உய்வு அடைவதற்கு உறுதியாகிறது அப்படிங்கிறது. இவ்வளோ பெரிய விளக்கம் இருக்குது இந்த கண்ணுதலான் தன் கருணை கண் காட்ட வந்தேன். அடுத்தது, என்னதற்கு எட்டா எழிலார் கடல் இறைஞ்சி. எழில் ஆர் அப்படின்னா அழகு நிறைந்த, கடல் அப்படின்னா பாதம் அல்லது வீரச்சிலம்பு பூண்ட பாதம். இறைஞ்சுதல் அப்படிங்கிறது வணங்குதல்னு பொருள். அப்போது கணக்கிட முடியாத மகிமையுடைய அவனது திருவடியை வணங்கி. ஆனந்த கல்யாண குணங்களை உடையவர் ஈஸ்வரன். அவை யாவும் அவருடைய மகிமைகள் அல்லது விபூதிகள் எனப்படுகின்றன. அவைகளை கணக்கிட ஈசனாருக்கே இயலாதென்றால் ஜீவர்கள் அவை அனைத்தையும் எப்படி அறிந்து கொள்ளப் போகின்றனர்? அடுத்தது, விண் நிறைந்து மண் நிறைந்து மிக்கா விலங்கொழியார் என் நிறைந்து எல்லை இல்லாதானே நின் பெரும் சீர் பொல்லாவினை ஏன் புகழுமாறு ஒன்றறியேன். விளக்கு ஒளியாய் அப்படின்னா புலன்களுக்கு புலப்படாத பிரகாசத்தை உடையவனே. சீர்னா ஒழுக்கக்கேடு, ஒழுங்கோடு கூடிய இயற்கையின் அமைப்பு. சீர் அப்படிங்கிறது ஒழுங்கோடு கூடிய இயற்கை அமைப்பு. மிக்காய்னா மிஞ்சி இருப்பவனே. புகழுமாறு அப்படின்னா போற்றுகிற வழி. வான் உலகுக்கு நில உலகுக்கு ஆகியவை நிரம்பி அவைகளுக்கு அப்பாலும் இருக்கிறாய். புலனாயிர ஜோதியாய் இருக்கிறாய். அளவு கடந்து எங்கும் நிறைந்திருக்கிறாய். உன்னுடைய பேரமைப்பை பாராட்டுகிற வழியை வினையில் கட்டுண்டு கிடக்கிற நான் சிறிதேனும் அறிந்திலன். அண்ட பகிரண்டமாக விரிந்திருப்பது பரம்பொருள். அவை யாவையும் கடந்திருப்பது பரம்பொருள். ஆதலால் அதற்கு கடவுள் என்னும் பெயர் வந்தது. வான்வெளியில் கணக்கற்ற நட்சத்திரங்களாய் ஒளிப்பவை யாவும் பரம்பொருளின் ஸ்தூல தோற்றங்களாகும். இத்தனை கோடி அண்டங்களின் ஒழுங்குபாடான நடைமுறை வியப்புக்குரிய விஷயமாகும். மேற்தற்கென்று கரியிட்டு கட்டி வைத்துள்ள காளைக்கு மைதானம் முழுதும் சுற்றி பார்க்க முடியாது. வினையினால் உடலை எடுத்து ஐம்பொறிகளில் கட்டுண்டு கிடக்கும் நான் அகில பிரபஞ்சமாய் விளையாடுகிற உன்னை எங்கு அறிந்து போற்ற முடியும் அப்படின்னு இவ்வளோ பெரிய விளக்கம் கொடுத்துருக்கிறார். அற்புதமான விளக்கம். நான் படிக்கிறது எப்படி இருக்குன்னு நீங்கள் வேணால் கமெண்டில் சொல்லுங்கள். படித்து சொல்லட்டுமா இல்லை அப்படியே கொஞ்சம் சுருக்கி சாதாரணமாக சொல்லட்டுமான்னு சொல்லுங்கள். வாய்ப்பு இருந்தால் அதையும் நான் பார்க்குறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.